Hi everyone. So நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த லோரா அந்த அடாப்டர்ஸ் பற்றி ஒரு பேராமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைக் இந்த டேட்டா செட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், என்ன மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணி அதை எப்படி நல்லா ஸ்ட்ரக்சர் பண்ணி எப்படி இந்த மாடலுக்கு ஒரு டேட்டா செட்டை நம்ம ஃபீட் பண்ணுவோன்ற வரைக்கும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி ஏஐயில் உங்களுக்கு இன்டெப்த்தான நாலேஜ் பற்றி இனிமேல் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஏஐ வித் ஆகாஷ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இப்போ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்க்கு நான் எந்த மாதிரி யூஸ் கேஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கிளாசிஃபிகேஷன் இந்த மாதிரி யூஸ் கேஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு யூஸ் கேஸ் அண்ட் நமக்கு ஒரு பிகினரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இந்த டேட்டா செட் ப்ரிப்பேர் பண்ணுறதுமே கொஞ்சம் சிம்பிளான ஒரு இது தான். ஸோ அதனால தான் கிளாசிஃபிகேஷன் எடுத்திருக்கேன். பட் மேபி இப்போ நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது வீடியோஸ் பண்ணுறேன், மேபி வேறு மாதிரி ஒரு யூஸ் கேஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் இதோட ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இந்த கிளாசிஃபிகேஷன் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிக்கெட்டிங் ரவுட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு யூசர் வந்து ஒரு டிக்கெட்டிங் வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, ஸோ ஒரு டிக்கெட்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிக்கெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜின் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க லைக் அவங்க பேக் எண்டில். ஸோ அது பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டீமுக்கு அதை ரவுட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சேல்ஸ் ரிலேட்டட் ஒரு டிக்கெட் வந்துச்சுன்னா சேல்ஸ் டீமுக்கு ரவுட் பண்ணி கொடுக்கும், இல்லாட்டி சப்போர்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சப்போர்ட் டீமுக்கு அதை ரவுட் பண்ணி கொடுக்கும், இல்லாட்டி ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ டெக் டீமுக்கு அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இப்போ ஏதாவது ஒரு டிக்கெட்டிங் வந்துச்சுன்னா ஸோ இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு இன்ஜின் மாதிரி இருக்கும், இல்லாட்டி யாராவது ஒரு பர்சனே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பர்சன் வந்து இந்த டிக்கெட் வந்து என்ன டிக்கெட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த டீமுக்கு அதை ரவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கிளாசிஃபிகேஷன் மாடல் இது எதுக்கு பில்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏஐ ஃபைன் டியூன்டு மாடலில் இங்கே போட்டுட்டு ஸோ இந்த மாடலில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தில் நமக்கு வந்து அது கிளாஸிஃபை பண்ணி கொடுக்கும். ஓகே இந்த கொஸ்டின் அதாவது இந்த டிக்கெட் வந்துச்சுன்னா இது இந்த டீமுக்கு போக வேண்டியது, அந்த மாதிரி இதை ரவுட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த வேலை. ஸோ இதுதான் லைக் காமனான யூஸ் கேஸ் தான் நான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே நம்ம பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போன வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் இந்த பெஃப்ட் இந்த பேராமீட்டர்ஸை வச்சு லைக் ஒரு லோரா பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தா நம்ம இந்த டேட்டா செட்டை லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அகைன் ஃபர்ஸ்டே நான் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபைன் டியூனிங்கில் நான் சொல்லியிருப்பேன் லைக் இந்த டேட்டா செட் ப்ரிப்பரேஷன் தான் லைக் ரொம்பவுமே லைக் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் மாதிரி. பிகாஸ் உங்கள் கம்பெனியில் ஆல்ரெடி இந்த மாதிரி டேட்டா செட்டில் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் அந்த டேட்டா செட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணணும், லைக் அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணணும். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். பட் நான் வந்து இந்த யூஸ் கேஸ்க்கு ரொம்ப கிளாசிஃபிகேஷன் மாதிரி எடுத்துருக்கிறதுனால சிம்பிளான க்ளீனிங் மட்டும் நான் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன். ஸோ அந்த டேட்டா செட் மட்டும் காட்டுறேன் எப்படின்ட்டு. இப்போ நான் ஜஸ்ட் என்னோட ஒரு VS கோடில் ஒரு JSON ஃபைல் ஃபார்மேட்டில் ஒரே ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ பேசிக்காக இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு அவுட்புட் இருக்கும். அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 200 சாம்பிள்ஸ் கிட்ட நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே டவுன்லோட் பண்ணல. இது எல்லாமே நான் வந்து ChatGPT கிட்ட இருந்து ஜென்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான அவுட்புட்டில் எனக்கு வேணும்னு நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களோட கம்பெனிலுமே கம்மியான டேட்டா தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 டேட்டா ஒரு 30 டேட்டா அப்படி தான் இருக்குன்னா நீங்களுமே இந்த மாதிரி ChatGPT யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா செட்ஸை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் லைக் ஒரு 100 ஒரு 200 சாம்பிள் கொடுத்துச்சுன்னா உங்கள் மாடல் எல்லாமே பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பட் உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த டேட்டாலாம் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, லைக் நீங்கள் எங்கேயும் ஜென்ரேட் பண்ண தேவையில்லை. பட் நான் இந்த யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 லைன் மட்டும் தான் எங்கிட்ட இருந்துச்சு, மற்றது எல்லாமே நான் ChatGPT கிட்ட கொடுத்துட்டு லைக் இந்த மாதிரி எனக்கு ஃபார்மேட்டடாக பண்ணி கொடு அப்படின்ட்டு. அண்ட் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இங்கே JSON-L அப்படின்ட்டு இருக்கும். ஸோ மேபி நிறைய பேருக்கு JSON பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் இதுக்காகவே நான் ஒரு டெடிகேட்டட் JSON பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அது கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த JSON-L அப்படின்ற இந்த ஒரு ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாக இந்த JSON-ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அரே மாதிரி போட்டு இங்கே ஒரு கமா மாதிரி நீங்கள் போட்டிருப்பீங்க. பட் இந்த JSON-L இது என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா லைன் தான் இங்கே சொல்ல வருது. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல கமா எதுவும் இல்லாமல் ஒரு நியூ லைனுமே ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக இங்கே கன்சிடர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த JSON லைன். ஸோ பெருசாக எதுவும் இல்லை. பட் காமனாக இந்த JSON-L எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் லேர்னிங் ஆஸ்பெக்ட் இல்லை இந்த மாதிரி டேட்டா செட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டேட்டா செட்டை வச்சு ட்ரெயின் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரிடிக்ஷன் மாடலில் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் லைக் இந்த JSON-L ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டே அந்த யூஸ் கேஸை டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டீம் நேம் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம்ன்ட்டு இருக்குது, அதேமாதிரி சப்போர்ட் டீம்ன்ட்டு இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக் டீம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு அவுட்புட்டை நான் இங்கே வந்து மேப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டை மட்டும் நம்ம கூகுள் கொலாப்ல லோட் பண்ணிட்டு அங்கேருந்து அந்த ஃபைன் டியூனிங் ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் கொலாப்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல் ஃபோல்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் மட்டும் இங்கே அப்லோட் ஃபைல்ஸ் இதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு நம்ம அந்த ஃபைலை மட்டும் லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த support.jsonl அந்த ஃபைல் மட்டும் எனக்கு இங்கே வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டை எடுத்து நம்ம இந்த மாடலுக்கு இங்கே ஃபீட் பண்ணிக்கலாம். பட் பிஃபோர் தட் இந்த ஃபைலை மட்டும் ஜஸ்ட் ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லைக் அகைன் ஜஸ்ட் ஒரு ஸ்னிப்பெட் ஒரு கமாண்ட் இருக்குது. லைக் இந்த ஃபைலை மட்டும் லோட் பண்ணிட்டு லைக் இந்த ஓப்பன்ன்ற அந்த கமாண்டில் லைக் இந்த JSON மட்டும் நம்ம லோட் பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு நோ த ப்ரைசிங் ஃபார் யூர் என்டர்பிரைஸ் பிளான் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக இந்த ப்ரைசிங் ரிலேட்டட் எல்லாமே இந்த சேல்ஸ் டீம் இதுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேபி இப்போ நெக்ஸ்ட் ரெக்கார்டை நம்ம இங்கே ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைக் 100th அந்த ரெக்கார்டில் போய் பார்ப்போம். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மை சப்ஸ்கிரிப்ஷன் டிட் நாட் ரினியூ
ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு இருக்கு. ஸோ பேசிக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஏதோ ஒரு சப்போர்ட் டீம் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய டேட்டா செட் அரௌண்ட் லைக் 200 கிட்ட டேட்டா செட் இருக்கு. ஸோ அது எல்லாமே இப்போ நம்ம லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த டேட்டா செட்டை டேரெக்டாக அந்த மாடல் கூட நம்மளால லோட் பண்ண முடியாது. பிகாஸ் லைக் இந்த மாடலுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் தேவை. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த ஸ்பெஷல் டோக்கன்ஸில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து அந்த டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஒரு பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா டேட்டா செட் அப்படின்ட்டு ஹக்கிங் ஃபேஸில் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த டேட்டா இப்போ நம்ம ராவாக வச்சிருக்க இந்த டேட்டா எல்லாமே லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் ஜஸ்ட் இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கலாம். லைக் ஃப்ரம் டேட்டா செட்ஸ் இம்போர்ட் டேட்டா செட் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக இதை வந்து நீங்கள் ஒரு மிஷின் லேர்னிங்லாம் பண்ணும்போது பாண்டாஸ்ன்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஃபைன் டியூனிங்ல இந்த டேட்டா செட்ன்ற லைப்ரரி காமனாக எல்லாத்துலையும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லைக் இந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணி அந்த ரா டேட்டாவை மட்டும் நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக டேட்டா செட்டில் ஃப்ரம் லிஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா லைக் இந்த ரா டேட்டா ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி தான் இருக்கும். லைக் ஒரு எலிமெண்ட்டு. ஸோ அந்த எலிமெண்ட்டு நம்ம இந்த டேட்டா செட் இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணி நான் இந்த இடத்துல டைப் அப்படின்னு கொடுத்து இந்த டேட்டா செட்டை மட்டும் நம்ம வியூ பண்ணி பார்ப்போம் என்ன டைப்புன்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் லைக் ஒரு ஆரோ டேட்டா செட் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வரும். அண்ட் இந்த டேட்டா செட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக வியூ பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இது பெருசாக ஒன்றும் இருக்காது, ஒரு சேஞ்சஸும் இருக்காது லைக் நீங்கள் ஹியூமனாக பார்க்கும்போது. பிகாஸ் இது ஆல்ரெடி ஒரு டிக்ஷனரி மாதிரி தான் உங்களுக்கு இங்கே வியூவபுளாக இருக்கும். பட் பிஹைண்ட் த சீன்ஸாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேட்டா செட்ஸ் இன் ஆரோ டேட்டா செட் ஃபார்மேட்டாக மாறி இருக்கும். பிகாஸ் லைக் இந்த ஃபைன் டியூன் பண்ணும்போது அந்த டேட்டா இனிமேல் ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஸோ அதுதான் லைக் இந்த அன்ஸ்லாட்லையும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டா ஃபார்மேட்டில் இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் கொஞ்சம் அந்த ப்ராம்ப்டிங்கில் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போன வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூசர் ப்ராம்ப்ட், அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அசிஸ்டன்ட் ப்ராம்ப்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த டேட்டா ஃபார்மேட்டில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு யூசர் இப்படி தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் இப்படி தான் ஒரு ஏஐயும் அவுட்புட் கொடுக்கணும்னு இருக்கு. வேறஸ் இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்டை மட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு அண்ட் இந்த டேட்டா செட்டில் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்காக இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட்டை மட்டும் நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க லைக் சிஸ்டம் ப்ராம்ப்ட்டு. ஸோ பேசிக்காக யூஆர் இன்டெலிஜென்ட் ரவுட்டிங் அசிஸ்டன்ட், கிளாசிஃபை தி யூசர் query into a correct department, output only the label அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக இந்த டேக்கில் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டீம்னா சேல்ஸ் டீம், இல்லை டெக் டீம், இல்லாட்டி உங்களுக்கு வந்து சப்போர்ட் டீம். ஸோ இந்த 3 கேட்டகரியில் வர மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம ஜஸ்ட் ஒரு செல்லில் மட்டும் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் ஒரு 200 இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்குது. ஸோ அது ஒன்னொன்றுக்கும் நம்ம இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்டை நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு லூப் மட்டும் போட்டு லைக் இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் அப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நான் இங்கே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டம் ப்ராம்ப்ட் இங்கே நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ என்ன நம்ம அங்கே மென்ஷன் பண்ணோமோ அது அப்படியே நான் போட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் நம்ம ஒரு வாட்டி ஐட்ரேட் பண்ணிட்டு அண்ட் அதுக்குள்ளே நம்ம இந்த லாமா ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக சிஸ்டம், யூசர் அண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த சிஸ்டம் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ரோல்னு இருக்கும் அண்ட் ரோலுக்குள்ளே கண்டென்ட் இருக்கும். இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணலாம்னு ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரோலில் பார்த்தீங்கன்னா இங்கே சிஸ்டமாக நம்ம இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் என்ன கொடுத்துருக்கோமோ அது ஸ்டாட்டிக்காக அது மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் இங்கே ரோலில் யூசர் பார்த்தீங்கன்னா அந்த ஜேசனில் பார்த்தீங்கன்னா இன்புட் டெக்ஸ்ட்னு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த இன்புட் டெக்ஸ்ட்டாக இது வந்து இங்கே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வேற இதில் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டெக்ஸ்ட்டாக என்ன இருக்கும். ஸோ அந்த அவுட்புட் டெக்ஸ்ட்டாக இங்கே மாறுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இது எல்லாமே ஒரு கான்வர்சேஷன் அப்படின்ற ஒரு லிஸ்ட்குள்ளே சேவ் பண்ணியிருப்போம். சேவ் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே அப்ளை சாட் டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நம்ம ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருப்போம் எப்படி அந்த லாமா மாடல் இன்டர்னலாக ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ பேசிக்காக அந்த அப்ளை சாட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கான்வர்சேஷனை இங்கே ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த சாட் டெம்ப்ளேட், அதாவது அந்த லாமாக்குன்னு ஒரு சாட் டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன மாதிரி டேட்டாவை இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த டேட்டா எல்லாமே அங்கே ஃபீட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அது ஃபீட் ஆனதுக்கப்புறம் லைக் இங்கே டோக்கனைசர் வந்து நம்ம இங்கே ஃபால்ஸ்னு கொடுத்துருவோம். பிகாஸ் லைக் நமக்கு இப்போ வந்து டோக்கனைஸ்டாக நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் அந்த ரா டேட்டா இருந்தால் போதும்னு வச்சுக்குவோம். அண்ட் அதே மாதிரி ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட்டுமே நம்ம இப்போதைக்கு ஃபால்ஸ் வச்சுக்குவோம். பிகாஸ் லைக் நம்ம இது இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் தான் பண்ண போகிறோம். நம்ம அதை வச்சு இன்ஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் லைக் இந்த ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் ஜஸ்ட் ஒரே ஒரு சிம்பிள் மெத்தட். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெத்தட் மட்டும் இனிஷியலைஸ் ஆயாச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்கிற அந்த டேட்டா செட் மட்டும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக டேட்டா செட்டில் மேப்ன்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் லைக் இந்த மெத்தட் நீங்கள் மட்டும் கொடுத்துக்கோங்க லைக் ஃபார்மேட்டிங் ப்ராம்ப்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. அண்ட் இந்த பேராமீட்டர் ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கலாம், இல்லைனாலும் வேணாம் தான். ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணோடனே நம்மகிட்ட ஆல்ரெடி அரௌண்ட் லைக் 199 சாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அந்த சாம்பிள் டேட்டா எல்லாமே லைக் நமக்கு வந்து இப்போ வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாறிடுச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் இங்கே வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் பார்ப்போம் லைக் டேட்டா செட்டில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் இன்புட் அவுட்புட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் தான் நமக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட்டை மட்டும் காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதே தான் லைக் இந்த ஸ்பெஷல் டோக்கன்ஸ்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பிகினிங் ஆஃப் டெக்ஸ்ட், இந்த ஸ்டார்ட் எட்டர் ஐடி, சிஸ்டம் அப்படின்னு
கொடுத்துட்டு ஸோ அந்த அப்ளை சாட் டெம்ப்ளேட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் நாலேஜ் டேட் அதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கோட டேட் இது, ஸோ இதுதான் உங்களோட நாலேஜ் கட் ஆஃப் டேட் அதெல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அந்த சிஸ்டம் ப்ராம்ப்டிங் கொடுத்துப்போம். லைக் யூ ஆர் அன் இன்டெலிஜென்ட் ரவுட்டிங் அசிஸ்டன்ட், கிளாசிஃபை த யூசர் அண்ட் ஒன்லி அவுட்புட் ஒன்லி த லேபிள் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வரைக்கும் நமக்கு சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்தாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த யூஓடி ஐடி அந்த டோக்கன் கொடுத்துட்டு அப்புறம் யூசர்னு கொடுத்து ஐ வாண்ட் டு நோ த ப்ரைசிங் ஃபார் யோர் என்டர்பிரைஸ் பிளான் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ரோ இன் தட் ஜேசன் அந்த ஃபைலில் இருந்த மாதிரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே அசிஸ்டன்ட்னு கொடுத்துட்டு அசிஸ்டன்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி சேல்ஸ் டீம் அப்படின்ட்டு இந்த ஃபுல் ஃபார்மேட்டிங்காக நமக்கு இப்போ டேட்டா வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா செட்டில் எல்லாமே அந்த ஸ்பெஷல் டோக்கன்ஸ் எல்லாம் ஆட் ஆயாச்சு. அண்ட் அந்த லாமாக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்லேயும் நம்ம போட்டாச்சு. அண்ட் இது லாமாக்கு மட்டும் இல்லை, இது வேறு வேறு மாடலுக்கு மாறும்போது ஸ்லைட்லி அந்த ஸ்பெஷல் டோக்கன்ஸ் மட்டும் வேரி ஆகும். பட் இந்த ப்ராசஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும். அண்ட் இந்த டேட்டா செட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட்டாக வந்துச்சு. ஸோ சொன்ன மாதிரி லைக் இந்த ஸ்பெஷல் டோக்கன்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தா இந்த டேட்டா செட்டை நம்ம வந்து அந்த மாடலுக்கு ஃபீட் பண்ணி ட்ரைனிங்கே இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சிம்பிளாக டேட்டா இருக்காது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக அங்கங்கே நிறைய டியூனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் க்ளீனிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டேட்டாவை. ஸோ அதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் இந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு இந்த டேட்டா செட்டை நீங்கள் அரைவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து லைக் இந்த டேட்டா செட்டை வச்சு ஃபுல்லாக ட்ரைனிங் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் சியர்ஸ் பாய்.